இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆவலோடு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே இந்நாளிற்குரிய நன்மைகளினால் தேவன் நிரப்புவாராக. இந்நாளிற்குரிய சத்தியத்தின் மூலமாக தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் நெருங்கி சேரக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே மறுபடியுமாக நினைவுபடுத்த விரும்புகின்றேன். வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று நாம் பார்த்தோம். கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருப்பதினாலே நாம் பெறுகின்ற நன்மைகளை குறித்து இந்த மாதத்திலே முதலாவது நாளிலே அதிகாலை வேளையிலே வாக்குத்தத்த ஆராதனையிலே நாம் பார்த்தோம். கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறதுனாலே தேவன் நமக்கு உயர்ந்த ஆகாரத்தை கொடுக்கின்றார், உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கின்றார், உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறார். நம்மை ஒருபொழுதும் பசியினால் வருந்த விடுவதில்லை, நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடுவதில்லை, அங்கலாய்க்க விடுவதில்லை, நாம் எப்பொழுதும் சிறுமைப்பட்டவர்களாக இருந்து விடுவதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த செய்தி ஒருவேளை கடந்த வாரத்தின் முந்தின வாரத்திலே கொடுக்கப்பட்ட அதே செய்தியை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்றைய தினத்திலே ஒருவேளை இணையதள பாதிப்புகள், அநேக தடைகள் ஏற்பட்டு அந்த செய்தியை தெளிவாக நீங்கள் கேட்க இயலாத ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டதினாலே கட்டாயம் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். உண்மையாகவே நாம் இந்த வார்த்தையை கேட்டு நாமும் தேவன் விரும்புகிறபடி வாழும் பொழுது மாத்திரமே கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம் மீது நோக்கமாயிருக்கும். வாக்குத்தத்தத்தை சோதரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, தேவன் அதற்கு பின்பதாக வைத்திருக்கிற நிபந்தனைகளை நாம் பின்பற்றினால் மாத்திரமே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆகவே அன்றைக்கு ஒருவேளை அந்த செய்தி கேட்பதற்கு அநேக தடைகள் ஏற்பட்டது. இந்த நாளிலே மறுபடியுமாக அதே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. யார் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது? வேத புத்தகத்திலே தெளிவாக இதே வசனத்திலேயே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம் மீது தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் நீதிமான்களாய் இருக்கிறோமா? பிரியமானவர்கள், உண்மைதான். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது உண்மைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே, தேவனுடைய கிருபையினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். ஆனால் உண்மையாகவே நீதிமான் என்னும் இந்த ஸ்தானத்தை நாம் தக்க வைத்திருக்கிறோமா என்று பார்க்கும் பொழுது அநேக நேரத்திலே இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைகிறது. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறாரே, நாம் எப்படி இருக்கிறோம்? உண்மையாகவே அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்கிறோமா? இப்பொழுது நாம் நீதிமான்களாக இருக்கின்றோமா என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேக சூழ்நிலைகளிலே இது ஒரு கேள்விக்குறியாக அமைகின்றது. அப்படி என்றால் நாம் ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அநேகர் சொல்லிக் கொள்ளலாம், நான் ஒரு நீதிமான் என்று அநேகர் சொல்லிக் கொள்ளலாம்.
பரிசேயர்கள் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பிறரெல்லாம் பாவிகள், தாங்கள் தான் நீதிமான்கள், தாங்கள் தான் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் எண்ணினார்கள். அநேக நேரத்திலே நாமும் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நீதிமான்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ஒருவேளை நீதிமான்கள் அல்ல, பாவிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு தவறான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேத புத்தகத்திலே நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற ஒரு மிகுந்த உயர்ந்த மனிதனாக அவரை பார்க்கும் பொழுது ஒரு உயர்ந்த ஒரு நபர் என்று சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மானிடனாக அவதரித்து ஒரு மனிதனாகவே அவர் வாழ்ந்த பொழுது அவர் நீதிமானாக விளங்கினார் என்று நாம் பார்க்க முடியும். வேத புத்தகத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பிலாத்துவின் மனைவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறாள், இவர் நீதிமான். அதே அதிகாரத்திலே மத்தேயு 27:24 நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலாத்துவும் சாட்சி கொடுக்கிறார், இவர் நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது குற்றம் சாட்டப்படாதவராக இருந்தார். அவர் ஒரு நீதிமானாக இருந்தார். அவரை நாம் பின்பற்றினால் உண்மையாகவே நீதிமானாகி அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மீது நோக்கமாயிருக்கும். ஹல்லேலூயா! அவர் சொல்கிறார், வேதத்திலே வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீதிமான் என்று புகழப்பட்ட இயேசு கிறிஸ்து, நீதிமான் என்று சாட்சி பெற்ற இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் சொல்ல வேண்டும், எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம் எடுத்து வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பேதுரு சொல்கிறார், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போனார். நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நமக்கு மனிதனாக வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக மாதிரியை நமக்கு முன்பாக வைத்து சென்றிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாமும் சொல்ல வேண்டும், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். எல்லா நீதி என்று சொல்லும் பொழுது முதலாவதாக தேவனுக்கு அடுத்த நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். தேவனுக்கு அடுத்த நீதி. அநேக நேரங்களிலே நாம் நமக்கு சாதகமான நீதியை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவதாக தேவனுக்கு அடுத்த நீதியை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குழந்தை பருவத்திலிருந்தே தேவனுக்கு அடுத்த நீதி பின்பற்றப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். யூதர்களுக்கு நியாய பிரமாணத்தின்படி 8ஆம் நாளிலே ஆண் குழந்தை விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேற்றப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் தொடர்ந்து அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். யூதர்களின் நியாய பிரமாணத்தில் ஒன்றாகிய இந்த விருத்த சேதனத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை.
விருத்த சேதனத்தின் மூலமாக ஒரு மனிதன் நீதிமானாகிறதில்லை, விசுவாசத்தினால் தான் நீதிமானாகிறான். ஆகவே விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். வெளியரங்கமாக செய்யப்படுகின்ற விருத்த சேதனத்தை தேவன் எதிர்பார்ப்பதில்லை என்று தன்னுடைய சீடர்களாகிய பேதுரு, யாக்கோபு மூலமாக ஆண்டவர் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதே அதிகாரத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது, முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குழந்தை பருவத்திலே அவருடைய பெற்றோர் நிறைவேற்றுகிற நீதி என்ன? முதற் கனியாகிய தங்களுடைய குமாரனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க தேவாலயத்திலே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்ப்பத்தை திறக்கிற யாவும் கர்த்தருடையவைகள். அது மனிதனாக இருந்தாலும் சரி, அது மிருகமாக இருந்தாலும் சரி, கர்ப்பத்தை திறக்கிற யாவும் கர்த்தருடையவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதற்கனி கர்த்தருடையது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த தேவ நீதியை நாம் நிறைவேற்றுகிறோமா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய வீடுகளிலே, தோட்டங்களிலே விளைகின்ற விளைச்சல்களிலே முதற்கனியை உற்சாகமாக கர்த்தருக்கென்று நாம் கொடுத்து வருவோம். ஒருவேளை மிருகங்களிலே முதற்கனியை கர்த்தருக்கென்று கொடுக்க பிரயாசப்படுவோம். இப்படியாக ஆலயத்திற்கு உற்சாகமாக இது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற முதற்கனி என்று கொண்டு வருவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே முதற்கனியாக கொடுத்திருக்கின்ற பிள்ளையை, உங்களுடைய முதல் பிள்ளையை கர்த்தருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவேளை இன்னும் நீங்கள் உங்களுடைய முதற்கனியை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கே ஒப்பு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் இது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவரே, இந்த கனி உமக்கு தான் சுவாமி, நீர் உமக்கென்று நீர் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீரோ அப்படி பயன்படுத்தும் என்று கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் அந்த முதற்கனியாகிய உங்களுடைய முதல் பிள்ளையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அது ஆணாக இருக்கலாம், அது பெண்ணாக இருக்கலாம், முதற்கனி கர்த்தருடையதாக இருக்கிறது. அடுத்ததாக இவர்கள் நிறைவேற்றின தேவ நீதி 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி பலி செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர். ஆனால் இப்பொழுது நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை, இல்லை. ஏனென்றால் ஏக பலியாக இயேசு கிறிஸ்து தம்மை நாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அநேக வேத ஆதாரங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதிலே ஒரு உதாரணமாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து நம் எல்லோரையும் பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்காக பலியிடப்பட்டாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை முழுமனதோடு பற்றி கொள்ளும் பொழுது அவர் தன்னை தானே நமக்காக பலி கொடுத்த அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். நாம் ஒவ்வொரு நேரமும் அவருடைய கிருபையினாலே, அவருடைய ஏக பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளர்ந்த பிறகு அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவ நீதியை நிறைவேற்றினாரா என்று நாம் சற்று அலசி பார்க்கும் பொழுது, முதலாவதாக மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் யோவான் ஸ்நானம் தடை செய்கிறார். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கடவுளான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மானிட அவதாரம் எடுத்து வரும் பொழுது அவரே ஞான
ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு அவசியம் என்றால், தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு அவர் பிரயாசப்பட்டால் நாமும் நிறைவேற்றுவது அவசியம். ஒருவேளை நீங்கள் திருமுழுக்கு பெறாமல் இருக்கிறீர்களோ, ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதே போல ஒரு காலம் நமக்கு கொடுக்கப்படும் என்பதிலே எந்தவித ஊர்ஜிதமும் இல்லை. பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் எடுக்க ஒப்புக் கொடுங்கள். ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறபடி, ஞானஸ்நானம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிரோடு எழுந்திருப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஞானஸ்நானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நிக்கோதேமுவோடு பேசும் பொழுது அவர் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். மறுபடி ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலே அதிகாலையிலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண வேண்டுமா? இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தால் சகலத்தையும், மனிதன் என்னென்ன சோதனைகளை அனுபவிப்பானோ அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அனுபவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் என்னென்ன நீதிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அனைத்து நீதியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக நிறைவேற்றி முன்மாதிரியை வைத்ததை நாம் பார்க்கிறோம். அதிகாலையிலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சாயங்காலத்திலே நேரம் கிடக்கும் பொழுது சாயங்காலத்திலே அவர் ஜெபிக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது ரா முழுவதும் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படியாக சென்றார் என்று பார்க்கிறோம். இதுவும் ஒரு தேவ நீதிதான். ஜெப வாழ்க்கை, ஆண்டவரோடு தரித்திருக்கிற ஒரு வாழ்க்கை, இது கட்டாயம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய தேசத்தை ஆரோக்கியப்படுத்துவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களில் ஒன்று இந்த ஜெப வாழ்க்கை. இந்த ஜெப வாழ்க்கை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரோடு தரித்திருக்கிற ஒரு வாழ்க்கை. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கு யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏற்கனவே இதை குறித்து அதிகமாக உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது தன்னை சந்திக்க வருகிற மோசே எப்படி சந்திக்க வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிகாலையிலே விடியற் காலத்திலே சீனா என்னும் மலையிலே ஆயத்தத்தோடு மோசே வர வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்றார். ஒரு பிரத்யேகமான இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்பதற்கு முன்னதாக பிரத்யேகமான ஒரு ஆயத்தம் வேண்டும். பிரத்யேகமான ஒரு நேரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதிகாலை வேளையில ஆண்டுடைய பாதத்திலே தரித்திருப்பது எவ்வளவு இன்பமானது. பிரியமானவர்களே, ஆண்டுடைய பாதத்திலே தரித்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவும் தேவ நீதியாக இருக்கிறது. இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேத ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே சில உதாரணங்களிலே நாம் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே பிசாசானவன் சோதிக்கும் பொழுது வேத வார்த்தைகளாலே அவனை மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் வேத புத்தகத்தில் உள்ள வேத வசனங்களாகவே அநேக வார்த்தைகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவரை பார்த்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க் 1:22 நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் அதிகாரமுடையவராக போதித்தபடியினாலே
ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இப்பொழுது அதிகாரமுடையவராக போதிக்கிறார். எப்படி? கர்த்தருடைய பாதத்திலே தரித்திருந்து வேத வசனங்களை தியானிப்பதன் மூலமாக, வேத அறிவிலே ஒரு மனிதனாக வேத அறிவிலே தன்னை வளர்த்து கொண்டது நிமித்தமாக அதிகாரமுடையவராகிய இயேசு கிறிஸ்து போதிப்பதை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, 2ஆம் வசனத்திலே அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பொழுது சொல்லப்பட்டது? வேத புத்தகம் எல்லோருடைய கரங்களிலும் கொடுக்கப்படாத ஒரு வேளையிலே சொல்லப்பட்டது. ஒரே ஒரு புஸ்தகம் தான் இருந்துச்சு. அங்கு ஆசாரியர் அல்லது வேத பாரகர் அதை வாசிக்கும் பொழுது ஜனங்கள் கேட்பார்கள், தங்களுடைய இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து 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 காலையிலும் மாலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நினைத்து நினைத்து அதை தியானித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த அனுபவத்தை உடைய மனிதன் பாக்கியவான் என்று சொல்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய கரங்களிலே வித்தியாசமாக வெவ்வேறு வடிவங்களிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட வேத புத்தகங்களை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்கின்ற இந்த தேவ நீதியை நிறைவேற்றுகின்றோமா? சற்று யோசித்து பார்ப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுவும் தேவ நீதி. தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அதிகாலை வேளையும் தேவனுடையது. ஹல்லேலூயா! எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளில் அதிகாலை வேளை தேவனுடையது. கர்த்தரோடு தரித்திருக்கின்ற அந்த வேளை கர்த்தருக்கென்றே கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கென்று தம்முடைய நேரத்தை கொடுப்பார். நாம் கர்த்தருக்காக நேரத்தை செலவிடவில்லை என்றால், இந்த தேவ நீதியை நிறைவேற்றவில்லை என்றால், கர்த்தர் நமக்காக நேரத்தை செலவிடவே முடியாது. ஏன் ஆண்டவர் நமக்காக நேரத்தை செலவிட வேண்டும்? நாம் கர்த்தருக்காக நேரத்தை செலவிட பிரயாசப்பட வேண்டும். தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தசமபாகம் எல்லாம் கர்த்தருடையது. அநேகர் இந்த தசமபாகம் என்னும் காணிக்கையை அநேகர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இவையெல்லாம் பழைய ஏற்பாடு போதனை. புதிய ஏற்பாடிலே ஆண்டவர் தசமபாகத்தை பற்றி சொல்லவே இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் வேத புத்தகத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே பரிசேயரை பார்த்து சொல்கிறார், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்தலாம் மறுகொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். பரிசேயர் ஒழுங்காக தசமபாகம் செலுத்துவார்கள். சின்ன சின்ன கனிகளிலும் சின்ன சின்ன ஒருவேளை தாவரங்கள் எல்லாவற்றிலும், கடுகு வெந்தயம் எல்லாவற்றிலும் அவர்கள் தசமபாகம் செலுத்துவார்கள். ஆனால் அவர்களிடம் காணப்படாத ஒரு காரியம் தேவ அன்பு, இரக்கம், இவைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில இல்லை. அதை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவைகள் என்று சொல்லும் பொழுது தேவ அன்பையும் நியாயத்தையும் வெளிப்படுத்த வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கொடுத்து வருகிற தசம பாகத்தையும் நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இதுவும் தேவ நீதியாக காணப்படுகிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும், இதுவும் தேவ நீதிதான். பரிசுத்தமாக ஆசரிப்பவர்கள் என்றால் மறுபடியும் நாம் எல்லாரும் திருச்சபையில வந்து கூடும் பொழுது ஏற்ற சமயத்திற்கு முன்பதாகவே வந்து விடுவோம். அதுதான் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதில் இருக்கிற ஒரு உற்சாகம். 9 மணிக்கு ஆராதனை என்று சொல்லும் பொழுது 8:45 ஆலயத்துல வந்து உட்காருகின்ற ஒரு கிருபை, இதுவும் தேவ நீதிதான். பிரியமானவர்களே, தேவ நீதியில் சிலவற்றை மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வேதத்தை
தியானிக்க இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்த நீங்கள் தேவ நீதியை பின்பற்றுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இதைத்தான் யாக்கோபு சொல்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்கிறது ஒரு நிம்மதியை கொடுக்கலாம், ஏதோ ஒரு கடமையை நிறைவேற்றிட்டோம், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கலாம். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை செய்கிறவர்களாயும் இருங்கள், அதை நிறைவேற்றுகிறவர்களாயும் இருங்கள் என்று ஆண்டவர் யாக்கோபின் மூலமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நீதிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். தேவ நீதியை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும். நாமும் தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, உலகத்திற்கு அடுத்த நீதி. உலகத்திற்கு அடுத்த நீதி. அநேகர் சொல்வாங்க, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்களே. அப்படி என்றால் நான் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறேனே, ஏன் நான் உலகத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அநேகர் சொல்வார்கள். ஒரு காலகட்டத்திலே இப்படி ஒரு பெரிய இயக்கமே இருந்தது. உலகத்திற்கு அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு குழுவினர் எல்லாம் இருந்து அரசாங்கத்திற்கு எதிராக போராடி, நாங்கள் வேத புத்தகத்திற்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிவோம் என்று அநேகர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உலகத்திற்கு அடுத்த நீதியையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். உலகத்திற்கு அடுத்த நீதி உலகத்தினால் உண்டானதல்ல, இதுவும் தேவனால் உண்டாக்கப்பட்டவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உண்மைதான். ஆனால் பிரிந்திருக்கிறவர்கள் அதுதான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் உலகத்திலிருந்து பிரிந்திருக்கும்படியாக ஆண்டவர் ஒருபோதும் நம்மை எதிர்பார்க்கவில்லை. பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். உலகத்திற்கு அடுத்த நீதியை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அப்படி என்றால் ராயனுடையது இந்த உலகத்திலே அரசாங்கத்தினுடையதை அரசாங்கத்திற்கு கொடுத்தே ஆக வேண்டும். அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் வரி பணம். வரி பணத்தை அரசாங்கத்திற்கு கொடுத்தே ஆக வேண்டும். அது ஒருவேளை சொத்து வரியாக இருக்கலாம், அல்லது வாகன வரியாக இருக்கலாம், சாலை வரியாக இருக்கலாம், தண்ணீர் வரியாக இருக்கலாம், சுங்க வரியாக இருக்கலாம். என்னென்ன வரி போடுகிறாங்களோ எல்லா வரியையும் செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒருவேளை உலகத்துல நீதி நியாயமே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உலகத்திற்கு அடுத்த இந்த நீதியை கட்டாயம் பின்பற்றியே ஆக வேண்டும். இதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினாரா என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது வரி வசூலிக்கிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், என்ன உங்க போதகர் வரி செலுத்துகிறதே இல்லையோ என்று கேட்கும் பொழுது பேதுரு சொல்கிறார், அவர் ஒழுங்காக வரியை செலுத்துகிறார் என்று பேதுரு சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது வரி செலுத்துவதற்கு பேதுருவிடம் பணம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சென்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். போதகரே, வரி வசூலிக்கிறவர்கள் வரி பணத்தை கேட்கிறார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கேட்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உடனடியாக நம்ம செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீ தூண்டில் போடு, மீன்களை பிடி, முதலாவது அகப்படுகிற மீனின் வாயிலே இருக்கின்ற ஒரு வெள்ளி பணத்தை எடுத்து அதை உனக்காகவும் எனக்காகவும் வரி பணமாக செலுத்து என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஒருவேளை அன்றைய காலத்தில் அந்த வரிப்பணம் அநியாயமாக பெறப்பட்ட ஒரு வரிப்பணம் தான். அந்த வசனங்கள் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பேதுருவிட்ட ஆண்டவர் கேட்கிறார், யார்கிட்ட வரிப்பணம் வாங்குறாங்கன்னு கேட்கும்போது அநியாயம்தான். ஆனாலும் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், அவர்கள் கேட்கிறாங்க, உனக்கும் எனக்கும் இந்த வரியை செலுத்து என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வேறுபாடமாக வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கேயும் பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள், எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியை செலுத்துங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் இந்த ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மேலான அதிகாரம் உடையவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? உங்களுக்கு மேல் வைக்கப்பட்ட தலைவர்களுக்கு அல்லது அதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார் பவுலின் மூலமாக, மேலான அதிகாரம் உடையவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கு மேல் வைக்கப்பட்ட அதிகாரிகள் தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்கள் என்று இந்த ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது 3 தடவை பவுல் சொல்லிட்டாரு, அந்த அதிகாரிகள் தேவ ஊழியர்களாக இருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அதிகாரிகள் முரட்டாட்டம் பிடித்தவர்களாக இருக்கிறாங்களா? அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்களா? வஞ்சனை உள்ளவர்களாக இருக்கிறாங்களா? பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களா? அவர்களுக்கு ஏன் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? பேதுரு மூலமாக ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் நல்லவங்களாகவோ சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தா மாத்திரம் அல்ல, அவர்கள் முரட்டு குணமுடையவர்களாக இருந்தாலும், உங்களை அநியாயமாக வேலை வாங்குகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் கீழ்ப்படிந்தீர்கள் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுப்பதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நீதியை நிறைவேற்றினாரா? வரி செலுத்தினார், உண்மைதான். மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தாரா? அவர் கீழ்ப்படிந்தார். நீங்கள் வாசித்து பாருங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்திலே இருந்த மேலான அதிகாரிகளுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். தன்னை கைது செய்ய வந்தவர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா அந்த நேரத்தில் அப்படியே மறைந்து போயிருக்கலாம், இல்லைன்னா கைது செய்ய வந்தவர்களை அப்படியே ஒரே ஒரு பார்வையில கீழே விழ செய்திருக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் செய்யல. தன்னை கைது செய்ய வந்தவர்களிடம் தன்னை ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். நான் தான் என்று ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் பின்னால போய் விழுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை கைது செய்ய வந்தவர்களிடம் தன்னை ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். வையப்படும் பொழுது, திட்டப்படும் பொழுது திரும்பி அவங்கள பார்த்து திட்டல, காரி துப்புனாங்க, திரும்ப அவங்க மேல காரி துப்பல, அவங்கள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிச்சாங்க, திரும்ப அடிக்கல. இயேசு கிறிஸ்து நினைத்தால் என்னென்ன பண்ணிருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். தன்னுடைய பிதாவுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே கொடுக்கப்பட்ட மேலான அதிகாரத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம் எடுத்து வாசித்து பாருங்கள். வேலை செய்கிறவர்களை குறித்து அங்கு பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எஜமான்களுக்கு எதிர்த்து பேசக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கு வேலை செய்கிற இடத்திலே திருடக்கூடாது என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுப்பதை பார்க்கிறோம். கீழ்ப்படிய வேண்டும், எஜமான்களை எதிர்த்து பேசக்கூடாது, வேலை செய்கிற இடத்துல உண்மையோடு இருக்க வேண்டும், அங்கு திருடக்கூடாது என்று அந்த வசனத்திலே தீத்து 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமை அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக்குவேன். ஹல்லேலூயா. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய், அநேகத்திலே உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை எப்படி ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியும்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். ஆகவே எல்லா காரியங்களும், சின்ன சின்ன காரியங்களிலும் உண்மையாக இருக்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, பிறருக்கு எதிராக வஞ்சனை செய்தல் கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, ஏமாற்றம் செய்யக்கூடாது. ஏனென்றால் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பாடு. கள்ளத்தராசு என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில செய்கின்ற அனைத்து கள்ளத்தனங்களையும் குறிக்கும். நாம் ஏமாற்றுகிற காரியங்கள், அநியாயம் செய்கிறவைகள் எல்லாவற்றையும் இந்த கள்ளத்தராசு என்பது குறிக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த கள்ளத்தனத்தை எடுத்து போட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று சொல்கிறார். இதெல்லாம் உலகத்திற்கு அடுத்த நீதியாக இருக்கிறது. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. நம்மளால நன்மை செய்ய முடியும், ஆனா லஞ்சம் வாங்கிட்டு நன்மை செய்யணும். யாராவது லஞ்சம் வாங்குறவங்க இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரிதானம் வாங்காது இருப்பாயாக என்பதுதான் உலகத்திற்கு அடுத்த நீதி. பரிதானம் வாங்குகிறவர்களாக இருந்தால், லஞ்சம் பெறுகிறவர்களாக இருந்தால், இன்றைக்கே அதை விட்டுவிட்டால் தான் கர்த்தருடைய கண்கள் நம்மீது நோக்கமாயிருக்கும். தேவனுக்கு அடுத்த நீதியை பின்பற்ற வேண்டும், உலகத்திற்கு அடுத்த நீதியை பின்பற்ற வேண்டும். மூன்றாவது, மனிதர்களுக்கு அடுத்த நீதியை நாம் பின்பற்ற வேண்டும். மனிதர்களுக்கு அடுத்த நீதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சுருக்கமா சொல்லிட்டாரு. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரே கற்பனையில மனிதர்களுக்கு அடுத்த அனைத்து நீதியும் அடங்கி இருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. யாக்கோபு சொல்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. நமக்கு வேலை செய்கிறவங்களுக்கு நியாயமா கூலி கொடுத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சின்ன சின்ன காரியங்கள், உங்களுக்கு மீன் வெட்டுறதுக்கு உதவி செய்கிறவங்கள இருந்து, உங்களுடைய வீட்டில் இருக்கிற டிரைனேஜை கிளீன் பண்றவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, இப்படி ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்களுக்கு ஏற்ற கூலியை கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது அவங்கள வயிற்றுல அடிச்சு அனுப்பியிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கூலியும் கூலிக்காரருடைய சத்தமும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல கூக்குரல் இடுகிறது. பிரியமானவர்களே, மனிதர்களுக்கு அடுத்த இந்த நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அவர்களுடைய நிலையிலே நம்மை வைத்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய ஏழ்மை நிலையிலே நம்மை வைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுது உண்மையாகவே அவங்க எதிர்பார்க்கிறதை விட இன்னும் அதிகமாகவே என்ன பண்ணுவோம், நம்ம கூலி கொடுத்து அவர்களை அனுப்புவோம். இதுதான் பெரிய மகிழ்ச்சி.
ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எஜமான்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எஜமான்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். நீதியும் செவ்வையுமானதை செய்ய வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கடும் சொல்லை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு வேலை செய்யறவங்க மேல கடும் சொல் எப்பவுமே கடுகடுன்னு இருக்கீங்களா? கோவப்பட்டாதான் வேலை செய்வாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தோட கடுமையான சொற்களை எப்பொழுதுமே பொழிந்து கொண்டே இருக்கிறீங்களா? வேதவசனம் சொல்லுகிறது, அந்த கடும் சொல்லை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற மனிதர்களுக்கு அடுத்த நீதியாக நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். 23ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வெவ்வேறான நிறை கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது. முதலாவது முந்தின இதுல பார்த்தோம், கள்ள தராசு வேற, வெவ்வேறான நிறைக்கற்கள் வேற. கள்ள தராசு என்று சொல்லும் பொழுது எல்லாரையுமே ஏமாத்துற ஒரு காரியம். ஆனா வெவ்வேறான நிறைக்கற்கள் பட்சபாதத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பட்சபாதம். ஒருவேளை தராசு, முன்பு இருந்த தராசை நினைவில் வைத்தால் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அநேக இடங்கள்ல தங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது ஒருவேளை தொழில் ஞானம் உடையவர்கள் கடைக்கு வந்தா சரியான எடைக்கல்லை தூக்கி வைக்கிறது. 1 கிலோ அப்படின்னா அந்த கல் 1 கிலோ எடை இருக்கும். ஆனால் தொழில் ஞானம் இல்லாதவர்கள், அப்பாவிகள் யாராவது வந்தால் அந்த 1 கிலோ கல்லு மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் 800 கிராம் தான் 800 கிராம் தான் அந்த கல்லுக்கு எடை இருக்கும். இதுதான் வெவ்வேறான நிறைக்கற்கள். ஒருவருக்கு சரியான நிறைக்கல், மற்றவருக்கு அநியாயமான நிறைக்கல். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், வெவ்வேறான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது. தெளிவா சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலெல்லாம் பட்சபாதம் காண்பிக்கின்றோமோ அதுதான் வெவ்வேறான நிறைக்கற்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். பட்சபாதம் இல்லாதவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? பட்சபாதம் இல்லாதவராக இருந்தாரா? யோசித்து பாருங்க. அற்புதம், எல்லாருக்குமே அற்புதம் செய்தார். எல்லாருக்குமே அற்புதம் செய்தார். எந்தவித பாகுபாடுமே பார்க்கல. ஒரு நாள்ல அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரை பார்க்க வருகிறார்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46ல இருந்து நீங்க வாசித்து பாருங்க. தாயும் சகோதரரும் பார்க்க வருகிறார்கள். எல்லாரும் சொல்றாங்க, உங்க தாயாரும் சகோதரரும் உங்களை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், உம்மோடு பேச வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்று. இயேசு கிறிஸ்து உடனடியா மக்களை விட்டுட்டு தாயையும் சகோதரையும் பார்க்கறதுக்காக ஓடல. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தனக்கு முன்பதாக இருக்கிற எல்லோரையும் பார்த்து சொல்கிறார், இவர்களே என்னுடைய தாயாரும் என்னுடைய சகோதரரும் என்னுடைய சகோதரிகளுமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல பட்சபாதம் இருந்ததே இல்லை. பிரியமானவர்களே, நீதிமான் என்று சொல்ல வேண்டும் என்றால், மனிதர்களுக்கு அடுத்த காரியங்களே ஒரு மனிதன் நீதியாக இருக்கின்றான் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த மனிதனிடத்துல எந்த ஒரு பட்சபாதமுமே நம்ம பார்க்கவே முடியாது. நீங்கள் உங்களை நீதிமான் என்று சொல்லுகிறீர்களா? நல்லவர்கள் என்று சொல்லுகிறீர்களா? நீதிமான் என்று சொல்லுகிறீர்களா? எல்லாருக்குமே எல்லாவற்றையும் சாதகமானவைகளை செய்கிறவர்கள் நல்லவர்கள். நீதிமான் என்று சொல்லும் பொழுது பட்சபாதம் இல்லாமல் நியாயம் செய்கிறவர்கள் தான் நீதிமான். யோசித்து பாருங்க. வேதமே சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் என்று பார்க்கிறோம். நல்லவன் யாரு? எல்லா காலங்களிலும் எல்லா காரியத்திலும் சாதகமாக இருக்கிற ஒரு மனுஷன் தான் நல்ல மனுஷன். நீதிமான் என்று சொல்லும் பொழுது எல்லா காரியங்களும் சாதகமா இருக்க மாட்டான், நியாயமான காரியத்துல தான் சாதகமா இருப்பான். கொஞ்சம் ஒரு உதாரணத்துக்கு நீங்க யோசித்து பாருங்க. உங்களுக்கு நெருங்கின நண்பன்
இப்பொழுது ஒரு மினிஸ்டராக இருக்கிறார். உங்களுக்கு நெருங்கிய நண்பன் ஒரு மினிஸ்டராக இருக்கிறார். உங்களுக்கு ரொம்ப பெருமை. என் ஃப்ரெண்ட் இப்போ மினிஸ்டரா இருக்கிறாரு, என்ன வேணாலும் எனக்காக செய்வார், அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா நாங்க இருக்கிறோம், எனக்காக எதையும் செய்வார் என்று நீங்கள் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை எல்லாருமே சாட்சி கொடுக்குறாங்க, அவர் நியாயம் உள்ளவரா இருக்கிறாரு, அவர் பரிதானம் வாங்குறதே இல்ல, லஞ்சம் என்றது அவருக்கு அகராதியிலே கிடையாது, லஞ்சம் வாங்கவே மாட்டார், எல்லாத்தையும் நியாயமா தான் செய்வாரு, வேலை போடுறதுல கரெக்டா ஆர்டர் படி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வேலை போட்டிருக்காரு. லஞ்சம் வாங்கிட்டு பின்னால இருக்கிறவங்க முன்னால கொண்டு வருகிற வேலை அவருக்கு இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களும் பெருமையா பேசுவீங்க. என் நண்பன் அவன் நியாயமா தான் இருப்பான், அவன் லஞ்சமே வாங்க மாட்டான் என்கின்ற ஒரு பெருந்தமாக பேசிக் கொண்டிருப்பீர்கள். நாட்கள் கழிகின்றன, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை கிடைக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும், அல்லது உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும். உங்களுடைய நண்பர் மினிஸ்டராக இருக்கிற அந்த நண்பர் நினைத்தால் கட்டாயம் அவர் சைன் பண்ணிட்டா போதும். எல்லாரும் உங்க கூட இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, உனக்கு என்னப்பா கவலையே இல்லை, உனக்கு அந்த மினிஸ்டர் உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறார். நீங்களும் நம்பி அவரை நாடி போறீங்க. நாடி போகும் பொழுது இந்த உதவியை கேட்குறீங்க, நல்லா பேசுறாரு உங்ககிட்ட, உனக்கு என்ன செய்யணும் எதுனாலும் சொல்லு நான் செய்யறேன்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க, எனக்கு இந்த வேலை ஒரு நான் பின்னால்தான் இருக்கிறேன், லிஸ்ட்ல 100வது ஆளா இருக்கிறேன், எப்படியாச்சும் என்ன பண்ணிடுறேன், 1வது ஆளா கொண்டு வந்து விட்டு நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. அவர் சொல்றாரு, சாரிப்பா இதை நான் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அந்த பட்டியலின் வேலைக்காக தான், எப்பொழுது உன்னுடைய வேலை வருகிறதோ அப்பொழுதுதான் நீ வர முடியும், அதுதான் நியாயமான காரியம். நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால உனக்கு இந்த உதவியை நான் செய்ய முடியாதுன்ட்டு வெளியே அனுப்பிடுறேன். வெளியே வந்தோன்னு என்ன சொல்வீங்க, எல்லாரையும் பார்க்குறவங்கலாம் சொல்வீங்க, பதவிக்கு வந்தவன எல்லாத்தையும் மறந்து போயிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அவர் சாதகமா இருந்தால் அவர் நல்லவராக இருந்திருப்பார், இன்னும் அந்த நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நியாயம் செய்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நியாயத்தை வெளிப்படுத்துகிறதுனால இனிமேல் அவருக்கு நட்பு அவசியமே இல்லை என்று தீர்மானிக்கிறீர்கள். இதைத்தான் வேதம் சொல்கிறது, நீதிமானுக்காக ஒரு மனிதன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒரு மனுஷன் மரிக்க துணிவான். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் நீதிமானா அல்லது நல்லவரா? நல்லவர்களாக இருந்தால் எல்லோரிடமும் நற்பேர் வாங்குறது, ஒருவேளை நல்ல பேர் வாங்குறதே கஷ்டம்னு சொல்லுவாங்க, அடுத்த ஸ்டெப் போனா நல்ல பேர் வாங்குறது கூட ரொம்ப ஈஸி. எல்லோரிடமும் நல்ல பேர் வாங்குறீங்க, எல்லாரும் உங்களுக்கு க்ளோஸா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நீதிமானாக இருந்தால் உங்களுக்கு நட்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும், அநேக பகைகளை நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். இப்ப யோசிங்க, நீங்கள் நல்லவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா, நீதிமான்களாக இருக்க விரும்புகிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீதிமானாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. தேவனுக்கு அடுத்த நீதி, உலகத்திற்கு அடுத்த நீதி, மனிதர்களுக்கு அடுத்த நீதி, இவைகள் எல்லாம் நாம் பின்பற்றினால் மாத்திரமே, இவைகளில் ஒன்று விடாமல், இது அல்லது அது என்றல்ல, இவைகளில் ஒன்று விடாமல் தேவநீதி, உலகத்திற்கு அடுத்த நீதி, மனிதர்களுக்கு அடுத்த நீதி, இவைகள் எல்லாவற்றையும் நாம் பின்பற்றினால் மாத்திரமே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நீதிமானாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தால் மாத்திரமே கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாயிருக்கும். பிரியமானவர்களே, நமக்கு வேண்டியதெல்லாம் இந்த உலக ஆசபாசம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவித சுகம் செல்வம் இல்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் நம்மை படைத்தவருடைய கண்கள் எப்பொழுது நம் மீது நோக்கமாய் இருக்க வேண்டும். அதுதான் அவசியம். அதற்காக எதை வேண்டும் என்றாலும் நாம் தியாகம் செய்யலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். தேவ நீதியை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம், உலகத்திற்கு அடுத்த நீதியை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம், மனிதர்களுக்கு அடுத்த நீதியை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக இருப்போம். அவர் நினைப்பார், என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால என்னுடைய பிள்ளையை நான் நீதிமானாக்கினேன், அது வீணாக போகவில்லை, இன்னும் என்னுடைய பிள்ளை அந்த நிலையை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறானே, தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறாளே, கட்டாயம் என்னுடைய கண்கள் அவன் மீது அவள் மீது நோக்கமாய் இருக்க வேண்டும். பஞ்சத்தினால பசியினால என் பிள்ளை வாடக்கூடாது, உயர்ந்த ஆகாரத்தை கொடுக்கணும், பாதுகாப்பிலே நினைக்க கூடாது, உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்க வேண்டும், சிறுமைப்பட்டிருக்கிறேனே என்று நினைக்க கூடாது, உயர்ந்த அந்த
அந்தஸ்தை என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நமக்கென்று வைத்திருக்கிற அனைத்தையும் நம்முடைய நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் தாமே அவ்விதமான கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பாராக. இந்த உலகத்திலே தேவ நீதி, உலக நீதி, மனிதர்களுக்கு அடுத்த நீதி, இவைகளை பின்பற்றி கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக வாழ்ந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். நம் யாவரும் முழங்காற்படியிட்டு ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. தேவனுக்கு அடுத்த நீதி, முதற்கனியை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய பாதத்திலே தரித்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடையதை தேவனுக்கு என்று கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உலகத்திற்கு அடுத்த நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். செலுத்த வேண்டிய வரிகளை நாம் செலுத்த வேண்டும், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான கள்ளத்தனங்களை நம்மிடத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். மனிதர்களுக்கு அடுத்த நீதியையும் நிறைவேற்ற தேவன் விரும்புகின்றார். நம்மை போல் பிறரையும் நாம் நேசிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிறருக்கு கொடுக்கப்பட வேண்டிய கூலிகள் கொடுக்கப்பட வேண்டும். பட்சபாதம் அற்றவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நீதிமானாக வாழ வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். நீதிமானாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போம். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆனாலும் நாம் அநேக சூழ்நிலைகளில் பின்மாற்றம் அடைந்திருக்கிறோமே. நம்மை ஆராய்ந்து தேவனுக்கு அடுத்த நீதியை, உலகத்திற்கு அடுத்த நீதியை, மனிதர்களுக்கு அடுத்த நீதியை நிறைவேற்ற நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கத்தக்கதான நீதி உள்ளவர்களாக, நீதிகளை பின்பற்றுகிறவர்களாக, அனைத்து நீதிகளையும் நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் காணப்பட, நீதிமான்களாக வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உதவி செய்கிறாக. தகப்பனே, துவண்டு போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. நெருக்கத்தில் இருக்கிறேனே, அநேக குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, பலவீனங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஞானத்தில் குறைவுள்ளவளாக நான் இருக்கின்றேனே, இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து எதை சாதிக்க போகிறேன் என்ற ஒரு கேள்விக்குறியோடு தங்களுடைய வாழ்க்கையை கசந்து கொண்டவர்களாக உங்களுடைய பாதத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறார். துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று சொன்னதே, உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவீராக சுவாமி. பலவீனங்கள் அகன்று போகட்டும், சமாதான குறைவுகள் அகன்று போகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ உதவி செய்வீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைவதாக சுவாமி. ஒரே குடும்பத்தில் இருந்தும் தகப்பனே, சமாதானம் இல்லாமல் பிரிந்திருக்கிற குடும்பங்களை எங்கள் தேவன் அறிந்திருக்கிறீர்கள். எங்கள் தேவன் இடைபடுவீராக. தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை எந்நாளும் ஆட்கொண்டு நடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சமாதான குறைவுகளை ஏற்படுத்துகின்ற எல்லா காரியங்களும் ஒரு மாற்றத்தை எங்கள் தேவன் கொடுப்பீராக. எந்த மாற்றம் வேண்டுமோ அந்த மாற்றம் இப்பொழுதே உண்டாகட்டும் சுவாமி. சுபாவத்திலே மாற்றங்கள் உண்டாகட்டும், உடைய பிள்ளைகளுடைய செயல்களிலே மாற்றங்கள் உண்டாகட்டும்.
சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளிலே மாற்றங்கள் உண்டாகட்டும் சுவாமி. அதிசயங்களை எங்கள் தேவன் காணப்படுகிறார், அற்புதத்தை செய்கிறார். பலவீனங்கள் மறைந்து போகட்டும். வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீர், வியாதி அகற்றுவீராக சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீர். எந்த நன்மையும் குறைபடாமல் பாதுகாத்துக் கொள்வீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் அதிசயங்களை காண பண்ணுவீராக. சகல தீமைகளுக்கும் தீமையான வழிகளுக்கும் தீயோருக்கும் எங்கள் அனைவரையும், சிறியோர் முதல் முதியவர் மட்டும் அனைவரையும் எங்கள் தேவன் விலக்கி காத்துள்வீராக. உம்மோடு நிலைத்திருக்க உதவி செய்யும். தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். எங்கள் அனைவர் மீதும் எப்பொழுதும் உம்முடைய நல்வார்த்தை எங்கள் தேவன் நிறைவேற்றி அருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமை அடையட்டும். பெரிய காரியங்களை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். சர்வ வல்லமையும் நீதிபரருமாயிருக்கிற நமது அருமை இரட்சகர் சொல்கிறார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் அவருடைய தூய பிரசன்னமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தேவன் தாமே அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. விசுவாசத்தோடு ஒரு பாடலை நாம் பாடுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? என் கர்த்தர் செய்ய அது தடைபடாது,